இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். எங்களோடு இந்த இடைப்படுத்தப்பட்டாவே பேசுவது நாங்களாகிறார்கள். நீர் எங்களோடு பேச இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சொன்னார், இயேசு யார்? Who is Jesus? Who is Jesus? அந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு முக்கியமாக உண்மையில நமக்கு பதில் தெரியாது. உண்மையான இயேசு யார்? நம் வாழ்க்கையில யார் அவர்? எதற்காக ஆராதிக்கிறோம்? இத்தனை வருஷங்கள், இத்தனை 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தவரை இன்னும் தொழுது கொள்கிறோம், எதுக்கு இன்னும் அவருக்கு ஆராய்ச்சி இருக்கிறோம் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு உண்டு. பிற மதத்தார்கள் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்றாங்க. இந்துசம்ல வந்து இயேசுவை மதிக்கிறாங்க, கடவுளா அவங்க கடவுளா என்ன பண்றாங்க, பின்பற்றாங்க. ஆனால் பின்பற்ற மாற்றாங்க, அது பாரின் கடவுள்னு சொல்லுவாங்க. அவர் உலக ரட்சகர் என்று அவனுக்கு தெரியல, அவர்களுக்கும் உரியவர்கள் என்று அவருக்கு தெரியல. முஸ்லிம்ஸ்ல எல்லாம் என்னன்னா, அவங்க வந்து இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா, நல்ல மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி நல்ல மனுஷன். ஆனா அவரோட மரணத்தை, அவரோட அவர் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருத்தங்க தங்களோட கடவுள் என்று அவங்க என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து அவன் கடவுளே இல்லை, நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எப்படி அவங்க முகமது வந்து அவருடைய தீர்க்கதரிசியோ, அதே போல இயேசுவும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இயேசு யார் என்ற கேள்விக்கு கிறிஸ்தவர்களுக்கே பதில் இல்லை. நிறைய பேருக்கு பதில் இல்லை. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு உண்மையான இயேசு தெரியும்? உண்மையான இயேசுவை பார்த்துருக்கீங்க? உண்மையான இயேசுவை உணர்ந்திருக்கீங்க? கேள்வி கேட்டால் சில பேர் தான் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு வந்து எப்படிப்பட்டவரோ என்ற கேள்விகள் நான் இருக்கிற அவர் என்னுடையவர், அவரை பர்சனலைஸ் ஆக்குறது கிடையவே கிடையாது. உங்களுக்குரியவர்களா, அவர் உங்களுக்குரியவர் என்று நீங்க என்ன பண்ணணும்? பர்சனலைஸ் ஆக்கணும். புரியுதா நான் சொல்லுவது? இயேசு உங்களுடையவர். அப்போ உங்களுடையவர் என்று சொல்லி நீங்க பர்சனலைஸ் பண்ணும்போதுதான் அவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். நேரத்துல கேள்வி கேட்டு பதில் இல்லை. என் கேள்விக்கு பதில் இல்லை. நானும் ஜெபிக்கிறேன். பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லவே மாட்டேங்கிறார், என்ன பேசவே மாட்டேங்கிறாரு. நானும் உபவாசம் இருக்கிறேன், நானும் எல்லாம் இது பண்றேன். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், நான் எல்லாம் இருக்கிறேன், ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசுறாரு, ஆனா உங்களுக்கு உண்மை இல்லை. ஆண்டவரோட நீங்க என்ன பண்ணணும்? அந்த உறவாடுதல் எப்போ இருக்குன்னா தனிமைப்படும் போது.
உங்கள் ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் உறுதியா இருக்கணும். உங்க உறவில நீங்க என்ன பண்ண அதிகரிக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற உறவில இன்னும் அதிகரிக்க வேண்டும், இன்னும் பலப்பட வேண்டும். காத்திருக்கிறது முடிய மாட்டேங்குது. ஆண்டவருக்காக காத்திருக்கிறது முடிய மாட்டேங்குது. நேரத்துல பதிலுக்காக காத்து உடனே நடந்தாகணும். எனக்கு இப்பவுமே பதில் வேணும், எனக்கு இப்பவுமே நடந்தாகணும், எனக்கு இப்பவுமே செஞ்சாகணும், எனக்கு இப்பவுமே அவங்க எனக்கு சொல்லணும், இப்பவுமே எல்லாம் பண்ணணும். பொறுமையா பொறுமையா நீடிய பொறுமை அவசியம். நீடிய பொறுமை அவசியம். Patience is a virtue. பொறுமை உலகத்தா சொல்றது பொறுமை கடலிலும் உலகத்தா பொறுமை கடலிலும். அப்போ பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கும் வாழ்க்கையில. பொறுத்தா வாழ்வா எல்லாம் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, நம்ம சுற்றிலாம் இருக்குது, எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில உபயோகப்படுத்த மாட்டேங்கிறோம். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இயேசு உங்களுக்கு யாரா இருக்கிறார் என்று நீங்க என்ன பண்ணீங்க, எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணீங்க, அறிவீங்க. நீடிய பொறுமை வேணும். அது என்ன தெரியுமா? நீடிய பொறுமை ஒரு கனி, ஆவிக்குரிய கனி. அது இருந்ததுன்னா நீங்க உலகை என்ன பண்ணீங்க, ஆழ்வீர்கள். உங்களுக்கு நன்மையான காரியம் வரணும்னா, உங்களுக்கு ஏற்ற பதில் வரணும்னா, நீங்க அமைதலா இருந்து பொறுமையா இருந்து அவர் பிரசனத்துல இருந்து அவருக்கு காட்டிக் கொள்ளுங்கள், காத்துக் கொண்டிருங்கள். அமைதலா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பேச சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈவன் 10 மணி நேரம் கூட என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம், வள 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 பேசிடுவோம். ஆனா ஒரு செகண்ட் சைலன்ஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தானே? ஒரு இடத்துல அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதே போல அவரோட பிரசனத்துல அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதை நீங்க பழகிட்டீங்கன்னா அதை விட ஒரு பயங்கரமான ஒரு நன்மையான காரியங்கள் வேற எதுவுமே. உங்களுக்கு பதில்கள் எல்லாம் அப்போ கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவு நேரம் நான் பொறுத்து இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் பொறுத்து இருக்கு, எவ்வளவு மாசம் தான் பொறுத்து இருக்குது, எவ்வளவு வருஷம் தான் நான் காத்துட்டு இருக்குது. காத்துரு உடம்பு இழைக்கதான் பண்ணோம். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேவ மகிமை அப்படிப்பட்டதுதான், தேவ பலன் அப்படிப்பட்டதுதான். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வர வரைக்கும் காத்துருங்க. அப்ப இயேசு யார் என்று உங்களுக்கு புரியும். அவர் அற்புதத்தின் மூலமா அறிவீர்கள், அவர் செய்கிற அதிசயத்தின் மூலமா அறிவீர்கள், பார்க்கிற சாட்சிகள் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவரை அறிவீர்கள். அவர் செய்த அற்புதம் அறிங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பின்னோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு என்ன பண்ண உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். நீங்கள் அவரை அறிவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, அறிந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டு போனாரு, எந்தெந்த வழியாக ஆண்டு நடத்தினாரு, என்னென்ன காரியங்கள் நீங்க அனுபவித்தீர்கள் கிறிஸ்தவர்களா இருந்து என்று புரியும். இப்ப இருக்கிற காரியம், இப்ப இருக்கிற கஷ்டத்தை வச்சுதான் பெருசா நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டாரே, பண்ணிட்டாரே, அவர் தான் குறை சொல்றோம். நீ இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு அவர் காரணம் இல்லை. நீ உன் பாடுகள், நீ படுகிற பாடுகள் அவர் காரணம் இல்லை. அவர்கிட்ட இருந்து வருகிறதெல்லாம் நன்மையா தான் வருது, உங்களுக்கு தீமையா ஒரு நாளும் வரவே வராது. புரியுதா சொல்லுங்க?
ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார். ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 21:5 வாசிங்கள். யோவான் 21:5. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டாயிற்றா? ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நடக்கிற காரியம். அவரோட 3.5 வருஷம் டிராவல் பண்ணவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. போன வாரம் வெற்றி வாழ்க்கையை குறித்து நான் பேசினேன். முதல் 4 வசனத்தை வைத்து நான் பேசினேன். இது ஒரு சீரியஸா போகும்போது ஒரு 6 வாரம் 7 வாரம் போகும். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இயேசு யார் என்பதை குறித்து இன்னும் அதிகமாக நீங்க தெரிந்து கொள்வீங்க. இயேசுவை குறித்து அவர் இருக்கிறார், ஆனால் அவர் என்ன பண்ணல, அறியவே இல்லை. 3.5 வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணாங்க. அவர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவர் மரித்ததை பார்த்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தார்கள். எல்லாம் பார்த்துட்டு இப்ப எனக்கு வேற வேலை இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. பேருக்கு தெரியல, பேருக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வேலை குயில் பிடிக்கிற வேலை. அவங்க போறது மாத்திரம் இல்ல, அவங்க கூட என்ன பண்றாங்க, இந்த சீசன்லாம் கொண்டு போயிட்டாரு. வாங்க எல்லாம் மீன் பிடிக்க போலாமா? எனக்கு தெரிஞ்ச வேலை உங்களுக்கு கற்றுக்குறேன், எங்களுக்கு கற்றுக்குறேன், நீங்களும் குறைச்சிக்கோங்க. அதுதான் அங்க நடந்தது. நீங்களும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா 3 வருஷம் எந்த வேலையும் நீங்க எதுவுமே செய்யல. சரி, எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க எதையாவது நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்ணிட்டு குறைச்சிக்கோங்க. ஆனா அங்க போயிட்டு பிராஸ் தான் பண்ணாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, இனி நீ மீனை பிடிக்கல, மனுஷனை பிடிக்கலாம் மாற்றேன்னு சொல்லி ஒரு மாற்றி 3 வருஷம் எல்லாவற்றையும் பார்க்க வச்சு அவர் செய்த அற்புதத்தை அசிக்கும். செத்தவனை எழுப்ப வச்சாரு, பாடை தொட்டவனை என்ன பண்ணா சுகமாகுது. நீ எழுச்சி உன்னுடைய படிக்க எடுத்து நடன்னு சொன்னா நடக்கிறான். சேர்த்தாக்கி கண்ணுல சீமன் குளத்தை கருதுன்றாரு. அவன் போய் கழுவுனா அவனுக்கு பார்வை கிடைக்குது. என்னெல்லாம் அற்புதத்தை பார்க்கிறாங்க, நகை கூட்டத்தை செல்வாங்க, நன்மை செய்கிறாங்க, சிந்தித்திருந்ததை அவர் கண்கூரா பார்த்தார்கள். அதை பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல 7000 பேர். அது ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, வல்லமே இருக்குது. ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு வேற லெவல்ல என்ன பண்ணாங்க. ஆனா அவங்க தேவ தூதர்களை பார்த்தாங்க. ஹலோ, தேவ தூதர்களை பார்த்தார்கள். பிசாசுகள் நடுங்கிறதை பார்த்தார்கள். பிசாசு நடுங்கிறதை பார்த்தார்கள். பயந்து போச்சு அவங்க முன்னாடி வருவது. அதெல்லாம் பார்த்து அவங்க பார்த்தாலும் அவருடைய கண்கள் என்ன பண்ணது, அடைக்கப்பட்டதாய் இருந்தது. இயேசு கூட இருந்த போதும் அவர் யார் என்று அறியவில்லை. என் பின்னாடி மாறி சொன்னதான் போயிட்டேன், அவ்வளவுதான். அப்பதைக்கு நல்லா இருந்தது. டீ சாப்பாடு புது வேலை எங்கெல்லாம் போறோமோ, கல்யாணம் போற இடத்துல கல்யாணம் கூப்பிடுறாங்க. அவரோட போனா திராட்சை ரசம் தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறிச்சு. எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது, ஓசில கிடைக்குது, ஜாலியா இருக்குது. அது மட்டும் இல்ல, பைனான்ஸ் அவங்க கொடுக்குற காணிக்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பேங்க் நிறைஞ்சிட்டு இருக்குது. இந்த ஸ்கீம் தான் அதுக்கு குஷி. வந்துகிட்டே இருப்பா காசு, நம்ம சைடு சேர்த்து வச்சுக்கலாம். பணத்தை என்கிட்ட இருக்குது, நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் 30 ரூபா போட்டுக்கிறேன். நான் போடுறதா அக்கௌண்ட்ஸ். அவர் மினி ஆர்கனைசேஷன் ஆர்டர் என்ன பண்ண ரேஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஆட்கள் நிறைஞ்சிருந்தாங்க. அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது.
அவர் மனதுருகி காரியங்கள் என்ன பண்ணார்? செய்து கொண்டிருந்தார், நன்மை செய்து கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. இப்பவும் ஆண்டவர் மனதுருகி தான் அவர் தேடி வர திரும்பி இவங்க எப்பா இவங்க இப்படிதான் பரவாயில்ல, நான் திரும்பி போறேன், திரும்பி ஆரம்பத்துக்கு வரேன், உன்னை எங்க முன்னாடி பார்த்தனோ அதே இடத்துக்கு நான் திரும்பி போயிருக்கல, அதே இடத்துக்கு நான் திரும்பி வரேன். முன்னி மாதிரி நான் படகுல உள்ள வரல, ஆனா உனக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி ஆயத்தம் பண்ண வச்சிருக்கேன். என்ன நிறைய நேரத்துல அவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்ணால பார்த்தும் பிற்பாடு பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை மோசமா வரும்போது அவர் என்ன பண்றாங்க? மறந்து போடுறாங்க, மறுதளிக்கிறாங்க. கஷ்டம் வரும்போது மறுதளிக்கிறோம், பிரச்சனை வரும்போது மறுதளிக்கிறோம், போராட்டம் வரும்போது மறுதளிக்கிறோம். இயேசு யார்? உங்களுக்கு யாரா மாறுகிறார்? நீ கேள்வி கேட்கிறோம், இயேசு யார் என்ற கேள்வி உங்களுக்கு எப்போ வரணும்னா, நான் கஷ்டத்துல இருக்கும்போது நான் செய்த நன்மையை நான் யோசித்து பார்க்கும்போது இயேசுவை என்ன பண்ண மாட்டீங்க? துக்கப்படுத்த மாட்டீங்க. அப்போ நன்மை செஞ்சாருன்னா இப்பவும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையாடு காத்திருக்கணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அதுல கூட ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இங்க சொல்கிறாரு, பிள்ளைகளே கூப்பிடுறாரு. என்ன பண்றாரு? பிள்ளைகளே. ஏன் பிள்ளைகளே கூப்பிடணும்? எனக்கு தெரியும். அவங்க இருக்கிற சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு மைண்ட் செட் என்னன்னா, நான் கைவிடப்பட்டவனா இருக்கிறேன், இனி எனக்கு வேற போக்கு இல்லை, எனக்கு வேற வேலை இல்ல, என் பழைய தொழில் தான் எனக்கு தெரியும், மீன் பிடிக்க தான் எனக்கு தெரியும், எனக்கு வேற வேலை தெரியாது. தெரிஞ்சுதான் சொன்ன பிள்ளைகளே, அவர் தேடி வர தேவன் அன்பான தேவன், இயேசு அன்பான தேவன். இயேசு யார் என்று சொல்லி ஒரு 6 வாரங்களுக்கு மேல நம்ம பார்க்கணும். முதல் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், அவர் யாரு? இயேசு அன்பான தேவன். அவர் அன்பான தேவன் உங்களை தேடி வர. நீ அவரை விட்டுட்டு நீங்க வேற காரியங்கள் பண்ண போகலாம், பழைய காரியங்களே நீங்க பண்ண போகலாம். ஆனாலும் அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார்? விடவே மாட்டார். உங்களை தேடி வந்து உங்களுக்காக உங்களை வந்து கழித்து கொள்ளல. ஏன் இப்படி போனேன்? நான் உன்னை இப்படியெல்லாம் நான் உன்னை வந்து மனுஷனை பிடிக்கலாம் மாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை எப்படி எல்லாம் பண்ணேன் அப்படியெல்லாம் கடிச்செல்லாம் பேசவே இல்லை. அன்பா பேசுறாரு. பிள்ளைகளே தான் சொல்றாரு. பிள்ளைகளே வாசிங்களா? புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா? நீங்க மீன் பிடிச்சிங்களான்னு கேட்கல, கவனிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டாரு, வலையில ஏதாவது உங்களுக்கு அகப்பட்டுதானே அங்க கேட்டாரு. ஒன்னும் அகப்படல. ராமும் நான் பிரயாசப்பட்டாங்க, ஒன்னும் அகப்படல. ஆனா இப்போ அவர் கேட்கறது என்னன்னா, அப்படி கேட்கல, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்துல உண்டா? ஏன்னா பழைய மாதிரி நம்ம கேட்டா திரும்பி பழைய மாதிரி தான் ஆரம்பத்திலே திரும்பி ஆரம்பிக்க இல்ல. அவன் மைண்ட் செட் ஆர்டர் என்ன பண்றாரு? மாத்துற. உங்களை ஒருத்தரை வந்து முழுமையா மாத்துறேன்னா ஒருத்தரோட மைண்ட் செட் தான் ஆர்டர் முதல்ல மாத்துறாரு. நீ மீன் பிடிக்கிறதுக்கு கிடையாது, நீ உன்னை ஏற்கனவே நான் மாத்திட்டேன். உன்னோட அடையாளம் சொன்னேன், அவனுடைய அடையாளத்தை அவர் ஏற்கனவே மாற்றிட்டார். இயேசு ஏற்கனவே பேதுருவோட அடையாளத்தை மாற்றிட்டார். அவன் மீன் பிடிக்கிறவா இருக்கிறவரை மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றிட்டார். அவன் மேல் அபிஷேகத்தை வைத்துட்டார். அவன் மேல்
காற்றை ஊதி பரிசுத்த ஆவியை அவன் மேல பொழிஞ்சிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். திரும்பி அவனுடைய வேலை மீன் பிடிக்கிறது கிடையாது. அவன் யார்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறிவிட்டான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சொன்ன காரியம் அதுக்குதான். நீ உன்னுடைய லெவல் இது கிடையாதுமா. நம்ம நினைச்சுக்கணும் ஸ்கூல்ல மோசமாக இப்படிதான் என் லெவல் இவ்வளவுதான். நீங்களே உங்க லெவலை தீர்மானிக்காதீங்க. என் லெவல் இது இல்ல, என் லெவல் வேற மாதிரி. அழைத்தவர் உண்மையானவர், முடிவு பெறுந்தால் இதை நடத்துவார். இன்னைக்கு சங்கீதமாக வாசிச்சோம், 48 சங்கீதத்துக்கு கடைசி வசனம் தான். என்ன பண்றாரு? மரண பரிந்தவனை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். மரண பரிந்தவனை நடத்துவாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன அழைச்சிருக்கிறார்னா, என்னை தெரிந்து கொண்டாருன்னா, என்னை வேறு பிரித்தார்னா, பழைய நான் திரும்பி போயிட்டு பழைய இதுல போயிட்டு அப்படியே உட்கார்றது இல்ல. என் சாக்கடையில இருந்து மேல தூக்கி வச்சிட்டாரு. அந்த உப்பு தண்ணியில இருந்து உப்பு தண்ணியில இருந்து அந்த உப்பு காற்றுல இருந்து அந்த ஒண்ணுமில்லாத இதுல இருந்து என்ன பண்ண கச்சையில இருந்து அவன் அவமானத்துல இருந்து அவன் ஒவ்வொரு நாள் பாடுல இருந்து தூக்கி வெளியெடுத்து அவனை கண்மலை மேல என்ன பண்ணாரு? வச்சுட்டாரு. ஒரு ஸ்தானத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரு. திரும்பி அதே உப்பு காற்றுக்கு போறான், அதே பெண் பிடிக்க போனான். அதனாலதான் ஆண்டு நம்மளை திரும்பி வர, அதனாலதான் வராரு. அந்த அன்பு பெரியதுங்க. நம்ம தேடி போகலனாலும் அவன் தேடி வர, திரும்பி வராரு. வந்துட்டு நம்மளை கடிந்து கொள்ளுதில்ல. நம்ம கீழே போறோம், நம்ம திரும்பி பண்ணுறோம், திரும்பி அதே அதே காரியத்தை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் நம்மளை என்ன பண்றது இல்ல, அவங்க நம்ம மேல கோவப்படுறது கிடையாது. கண்டிப்பாரு, சில நேரத்துல கண்டிப்பாரு. ஆனா அது அன்பு நிமித்தமா தான் இருக்கு ஒழிய, உங்க மேல அன்பு வச்சதுனால அவர் என்ன பண்ற மாதிரி கண்டிப்பாரு ஒழிய, வேற எந்தனாலும் உங்களை கோபத்தினாலேயோ தீங்கினாலேயோ கண்டிக்கிறது இல்ல. ஒரு நாளும் உங்களை மறவாத தேவன் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். உங்களை பாவ சேர்ச்சிலிருந்து உங்களை என்ன பண்ண முழுமையாய் மாற்றி விட்டார். இங்க புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களோட இருக்குதா என்று கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல. ரிப்ளை அதான், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கும். இயேசு இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கும். He is the provider. அவங்க 3 வருஷம் இயேசு அவரோட செஞ்சுட்டு இருக்கும்போது, இயேசுவோடு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாவற்றையும் திருப்தி அடைந்தார்கள். அவங்களுக்கு ஒரு நாளும் குறைந்து வைக்கவே இல்லை. இயேசுவோடு இருந்த வரைக்கும், இயேசு அவர்களோடு இருந்த வரைக்கும் எல்லாம் நடந்தது. ஆனா அவர்கள் மறந்துட்டார்கள். நான் போனாலும் உங்களோட இருந்து நான் பிரிஞ்சு போறதில்ல, உங்களுக்கு பதிலாக ஒரு தேற்றவாளனை வச்சுட்டு தான் போவேன் என்று சொல்லிட்டு தான் போனார். ஆனா அதை மறந்து போனாங்க, அதெல்லாம் மறந்து போனாங்க. இயேசு வந்துட்டாரு, அவர் போயிட்டாரு, இப்ப எனக்கு வேற வேலை இல்லைன்னு தான் நம்ம அவங்க நினைச்சிட்டு இருந்தாலே ஒழிய, இல்லைங்க இன்னொருத்தர் வராரு, காத்திருக்க சொன்னாரு. ஹலோ, இயேசு என்ன சொன்னாரு? காத்திருந்ததா சொன்னாரு. ஐயா நம்ம என்ன பண்ணல? காத்திருக்க இல்ல, வேற வேலை பார்க்க போயிட்டாங்க, வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த நேரத்துல பாவம் நம்ம செய்யற காரியங்கள் பின்வாங்குதலா இருக்கலாம், மாறி செய்யற காரியங்களா இருக்கலாம். அது நம்ம கண்களை மூடுகிறது. உங்களுக்கு அந்த கண்கள் என்ன மூடப்பட்டிருக்கு. அவர் தான் இருக்கிறாரு முன்னாடி, அவர் தான் வந்து கேட்கிறாரு. ஆனா மூடப்பட்ட கண்கள் மூடியேதான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். அன்பான தேவன் நம்ம தலையை என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம தலையை உயர்த்துகிறார். தலை குனிஞ்சு இருக்கிறவங்கள தலையை என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். செய்தான் என்னை உயர்த்தி விட்டார், இனி ஒன்றும் பயம் எனக்கு இல்லை, பலப்படுத்தி விட்டார், என்னை நடத்தி விட்டார், இனி ஒன்றும் கவலை இல்லையே.
கிருபையால் என்னை நடத்தினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் என்னை நடத்தினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. விஜயாரன் பாட்டு, விஜயாரன் பாட்டு. தலை நிமிர்த்தி விட்டார், என்னை உயர்த்தி விட்டார். இனி எனக்கு கவலை இல்ல. தலையை உயர்த்துகிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருப்பி பழைய வாங்கி போயிட்டேன். ஆனாலும் என்னை அவர் கழிந்து கொள்ளல. என் மேல் அன்பா இறங்கி என்னை தேடி வந்து சாப்பாடு ஏதாவது இருக்காப்பா, ஏதாவது அகப்பட்டுச்சா? ஒன்றும் அகப்படல. ஏன்னா அவர் பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மறந்தார், பாவம் செய்யாமல் தடுத்தார், பாவத்தை எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? பாவத்தை மன்னித்தார், பாவத்தை மறந்தார், பாவம் செய்யாமல் தடுத்தார், பாவத்தை எடுப்பார். ஹல்லேலூயா. எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. பாவம் வந்து மன்னித்தாரு, மறந்துட்டாரு. மூணாவது பாவம் செய்யாமல் தடுக்கிறாருன்னா திரும்பி அந்த பாவத்தை திரும்பி செய்யாத அளவுக்கு ஆண்டு என்ன பண்றாரு? தடுக்கிறார். யூதா 24 வசனத்தையும் 25 வசனத்தையும் வாசிங்க யாராவது. யூதா 24-25 ஒரே ஒரு அதிகாரமா 24-25 வசனம் இருக்குது. மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய், என்ன சொல்லுங்க? அழுக்கில்லாமல் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? என்ன அந்த வசனத்தை 24 வசனத்தை வாசிக்கும்போது அதுல என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் தடுக்கிறார். வலுவாதபடி உங்களை காக்கவும் மாசு இல்லாதவராய், அழுக்கு இல்லாதவராய் அவரோட இதுல என்ன பண்ண நிக்கணும். என் கால்கள் வலுவாமல் காக்கிறார், என்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 மணி நேரம் என்னை பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை தாங்குகிறார், ஏத்துகிறார், தப்புவிக்கிறார், தீங்கு அணுகாமல் காக்கிறார், எல்லாம் பண்ணுகிறார். ஆனா நாமே நம்ம நேரத்துல என்ன பண்றோம்? நம்ம விழுகிறோம். நாமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம இது பண்றோம். பிசிக்கலா அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மள வர மாட்டார், நம்ம கிட்ட வர மாட்டார். யார் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை கட்டாயப்படுத்தி என்ன பண்ண மாட்டாரு? காப்பாற்ற மாட்டாரு. இல்ல, சொல்லுவாரு, வார்னிங் பண்ணுவார், வார்னிங் சைன் வச்சுக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு இடத்துல. நான் சொல்லுவேன், வார்னிங் சைன், ஆபத்து, பொறுமையா போங்க. ரோட் ஹைவே ரோட்ஸ்ல அபாயம் வந்து போட்டுருப்பாங்க இல்லையா? எதுக்கு போட்டுறாங்க? ஒரு பள்ளம் ஏதாவது நோண்டிட்டு இருக்காங்க, அந்த பள்ளத்துக்கு பக்கத்திலேயே அபாயம் போட்டுருப்பாங்க. இல்ல, ஒரு 100 மீட்டரா இல்ல 200 மீட்டரோ முன்னாடி அந்த அபாயம் சைன் போட்டுருப்பாங்க. ஏன்னா அதை பார்த்து எச்சரிக்கையா ஸ்லோவா போட்டு டேக் டைவர்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க. இதுல டைவர்ஷன் பண்ணி போகணும்னா இந்த போடுவாங்களே ஒழிய, பக்கத்துல போடுவாங்க ஒழிய. ஆனா அபாய சைன் என்னது? முன்னாடியே போட்டுருவாங்க. இந்த ஸ்பீட்ல தான் போகணும், இந்த ஒரு சுத்த வளைவு வருது, இந்த ஸ்பீட்ல தான் போகணும்னு சொல்லி 100 மீட்டர் முன்னாடி தான் வைப்பாங்க. காரணம் என்ன? ஸ்லோ பண்ணுவாங்க. எவ்வளவு ஸ்பீட் வருவாங்க நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸ்லோ பண்ணி அந்த ஸ்பீட்ல தான் போகணும், அப்பதான் சேஃப், பாதுகாப்பு. அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு? முன்கூட்டியே வார்னிங் சைன்ஸ் என்ன பண்றாரு? நமக்காக வைக்கிறார். அவர் அன்பான தேவன் இல்லையா? அவர் அன்பான தேவன். அது நம்ம ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவர் என்ன பண்ணார்? வார்னிங் சைன்ஸ் அங்கங்க வைக்கிறார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? பாதுகாக்கிறதுக்கு தான். பாதுகாத்துட்டா நமக்கு லைஃப் சேஃப்.
புரியுதா நான் சொல்ல வருது? அவர் காட்டுகிற அபாய எச்சரிக்கையை நம்ம என்ன பண்ணணும்? பார்த்துடணும். முன்கூட்டியே பார்த்துட்டோன்னா அதுல இருந்து என்ன பண்ணலாம்? தப்புவிக்கலாம். பாவம் செய்யாமல் தடுக்கிறார், பாவத்தை எடுத்தார். இல்லையா? என் பாவத்தை என்ன பண்றாரு? எடுத்து விட்டார் என்னை விட்டு. 4 காரியம் திருப்பி சொல்லுவோமா? பாவத்தை மன்னித்தார், பாவத்தை மறந்தார், பாவம் செய்யாமல் தடுத்தார், பாவத்தை எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தம்மை நமக்காக தந்தார். தம்மை நமக்காக தந்தவர் எதனால? அன்பினாலே. அன்பினாலே நமக்காக தம்மை தந்தார். வேற எதுவும் இல்லை, அந்த அன்புதான். அவ்வளவு செஞ்சிருக்கிறார்னா நமக்கு சில வர வேண்டிய காரியத்தை நமக்கு செய்வாரு. பொறுமையா இருங்க. நன்மையான காரியம் வர வரைக்கும் பொறுமையா காத்துங்க. உடனே நடந்தாகணும், உடனே எல்லாம் பண்ணணும், தப்பா முடிவெடுக்கும். அப்புறம் அங்கதான் பிரச்சனை வருது. அவசரமா முடிவெடுக்கிறதுனால பிரச்சனை வருது. அவர் அன்புக்கு காத்துருங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா, ஏசு உண்மையை நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவருக்காக காத்துப்பீங்க. ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே ஊருக்கா வெளிநாட்டுக்கா போறீங்கன்னா அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பாங்க. நம்பிக்கையா காத்திருப்பாங்க. வேற எங்கேயோட யாரோட போலையோ அப்படின்னு சந்தேகப்பட மாட்டீங்க. உண்மையா நீங்க அவங்களை நேசிச்சீங்களா? உண்மையா நீங்க அவரை நேசிச்சீங்களா? அதே போல ஹஸ்பண்டும் வெளியே போனாலும் என்ன நினைவு இருக்கணும்? என் வைஃபும் என் பிள்ளைங்க அதுதான் மைண்ட்ல இருக்கணும். வேற எதுவும் மைண்ட்ல வரக்கூடாது. அங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா அன்பு சகலத்தை செய்யும். அன்புக்கு பொறாமை இல்லை. எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அன்பிலே இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்பதான் உறவுகள் இன்னும் அதிகமா நீடிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளான உறவுகள் நீடிக்கும். நேரத்துல நம்ம ஏன் ஆண்டவர் நேசிக்கணும்னா அவரை நம்ம பார்க்கல, இயேசு நம்ம பார்க்கல. அவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் தூரத்துல இருக்கிறார், பரலோகத்துல இருக்கிறார். ஆனா அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். பொறுமையா வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம மரித்ததுக்கு அப்புறம் கூட வரலாம், நம்ம வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் கூட வரலாம். ஆனாலும் நம்ம விசுவாசத்தை விடாமல் இருக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான அன்பு. அவர் மேல் வச்சிருக்கிற அன்பு, அதை பின்பற்றுகிறோம். அன்பிலே நம்ம வரோம். நம்ம கிறிஸ்தவத்துல அன்புல எல்லாம் நடந்துருக்குது. அன்புதான் உண்மையான ஆங்கர். உண்மையான நங்கூரம் அன்புலதான் இருக்குது. கிறிஸ்துவின் அன்புதான் எல்லாவற்றையும் நடப்பித்ததே. அவன் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாக தான் தம்மை நமக்காக தந்தார். 1 யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார் சொல்லுது. 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. அவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னாதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததனால் அன்பு இன்னாதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு இன்னாதென்று அறிந்திருக்கிறோம். என்னென்ன அறிந்திருக்கிறோம்? அன்பு எப்படிப்பட்டது என்று அறிந்து. இன்னாதென்று சொல்வது எப்படிப்பட்டது, தேவன் அன்பு எப்படிப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு நாள் என் வாழ்க்கையை தீர்வு செய்ய அவருக்கு விரும்புவதே கிடையாது. நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கக்கூடாது ஒரே காரணம் பண்றவங்க யாராவது விசாரிதான். தத்துவானந்தா அவனுக்கு தான் பொறாமை. நம்ம ஒருத்தர் நல்லா வளர்ந்து வருது அவனுக்கு பிடிக்காது. அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று தொடணும், ஏதாவது ஒன்று செய்யணும். அவன் தான் என்ன பண்ணுவான்? எவனை விழுந்தாம என்று வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான்.
அந்த இதுல அந்த வாயில மாட்டாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மாட்டிக்கிட்டோம்னா அவன் விட மாட்டான். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல கூட கடைசி நேரத்துல கூட சிங்கத்தின் வாயை பிளந்து ஒண்ணும் இல்லாம காப்பாற்ற அவரால் முடியும். வெள்ளனை தருகிறார். சிங்கத்தின் வாயை கிழிக்கிறதுக்கு நமக்கு வெள்ளனை தருகிறார். அவரே எல்லாத்தையும் இறங்கி செய்யறது கிடையாதுங்க. நமக்கு நம் வாழ்க்கையில குருஷலான நேரத்துல அல்லது தப்பி வைக்கிறதுக்கு ஒரு கருவியை நமக்கு கொடுக்கிறார். கருவியாய் மாறுகிறார். தாவீதுக்கு அவனுடைய கருவி அவன் துதி. அவன் துதிக்க அவனுக்கு பெலனை என்ன பண்ண தந்துட்டு இருந்தார். அவன் புதிய கிருபை ஆவியால நிரப்புகிறார். எப்பெல்லாம் அவன் நிரம்பினாரோ அவனுக்கு பெலன் வந்தது. ஒரு தடவை கரடி வந்தது, இன்னொரு தடவை சிங்கம் வந்தது. அதை ஒண்ணும் இல்லாம பீறி போட்டான். வாயை கிழிச்சி போடுற அளவுக்கு பலனை தாவீதுக்கு தந்தான். ஒரு சின்ன பையன், வாலிபன், பலனை தாரா. ஏன் அவரை வந்து கிழிச்சு போடுறாங்க? இல்ல, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தராரு. புரியுதா சொல்றது? அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தாராரு. உங்களுக்கு அந்த சத்துவத்தை தாராரு. உங்களுக்கு அந்த பலனை தாராரு. நீங்க தான் பண்ணணும். இறங்கி அவங்க வரது பண்ணாதான் இல்ல. ஒரு வண்டி வருது, வண்டி ஓட்டிட்டு போறீங்க. நான் பைக்கு வேற ஓட்டி போவேன். எனக்காக எல்லா வண்டியும் விளையாடும். நான் அதே ஸ்பீட்ல தான் போவேன். இங்கே திரும்ப மாட்டேன், அங்கே திரும்ப மாட்டேன். முட்டாள்தனம். விசுவாசத்திற்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியும். புரியுதாங்க? நான் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போறேன். எனக்கு சிக்னல் எல்லாம் எடுத்து கிளீனா தான் இருக்கணும். நினைச்ச முடியுமா? இல்ல, மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே நீங்க நினைப்ப. அது மத்தவங்க என்ன பண்ணுவான் நினைச்சானா என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல, போய் எங்கேயாவது போயிட்டு முடிச்சு குட்டிட்டு நிக்க வேண்டியதான். அப்புறம் அவ்வளவுதான், மறுபடியா அவ்வளவுதான். லைஃப் அவ்வளவுதான் போகுது. அப்படிதான் மடத்தனமா யோசிக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சிவப்பு, மஞ்சள், பச்சை, எப்போ போகணும், எப்போ ஸ்லோ பண்ணணும், எப்போ நிதானிச்சு ஸ்லோ பண்ணணும், எப்போ நிறுத்தணும்னு சொல்றாரு. ஏன்னா கலர் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஆடுறது யாருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாங்க தெரியல. அந்த கலரை வச்சு நல்லது சொல்லி போனா போகணும். இந்த பிள்ளைக்கே தெரியுது, ரெட் லைட் போட்டுருக்கீங்க, ஏன்பா போல ரெட் லைட் போட்டுருக்கு. சரி, இப்போ கிரீன் லைட் போட்டுருக்கல, கிளம்பு சிக்னல் கூட சொல்லுவாங்களே. ஏன்னா குழந்தைங்க கூட புரியுது. அந்த அளவுக்கு ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. எப்போ போகணும், எப்போ நிக்கணும், என்ன மாதிரி செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஏற்கனவே அவங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அது நீங்க என்ன பண்ணணும், ஒழுங்கா பார்த்து செய்யணும். அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார் தான், உங்களை விடுவிக்கிறார் தான். ஆனா எல்லாம் அவர் வந்து நேரடியா வந்து முன்னாடி நின்று அப்படியே வந்து நின்று எனக்கு எல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டு சொன்னாதான் நான் அதை செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். என்ன டிமாண்ட் பேசுறாரு. எது மூலமாவது உங்களோட பேசுவாரு. ஒரு நபர் மூலமா வந்து நம்மள பேசுவாரு, இல்ல ஒரு போதகர் மூலமா வந்து பேசுவாரு, இல்லைன்னா ஒரு உங்களுக்கு வார்த்தையின் மூலமா பேசுவாரு, இல்லைன்னா ஜபத்தின் மூலமா என்ன பண்ண பேசுவாரு. ஏதாவது வகையில உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அதை நீங்க கேட்கணும். கேட்கறதுக்கு மனதா இருக்கணும். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோப் பைக்கிங் படங்கள்லாம் அப்படியே தயாராகிட்டு ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாம் 3:16 வருது.
யோவான் 3:16 பார்த்தோமா? 1 யோவான் 3:16 1 கொரிந்தியர் 3:16 தெரியுமா? வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது எப்படியும் அறியாதிருக்கிறீர்களா? அறியலையா? நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ளாலதான் வாசமா இருக்கிறார் என்பது அறியாதிருக்கிறீர்களான்ற. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒண்ணே ஒன்று அறியணும், நீங்கள் யார்? தேவனுடைய. அப்போ இயேசு எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளால இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ளால இருக்கிறாரு. இயேசு யார் என்று நீங்க உங்களுக்கு பதில் கேள்வி வரும்போது, இயேசு எனக்குள்ளாலே இருக்கிறார். அவர் அன்பான தேவன். இயேசு அன்பான தேவன். அவர் எனக்குள்ளாலே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கஷ்டம் வரும்போது, எனக்கு கவலை வரும்போது நான் வேற எங்கேயும் தேட தேவையில்ல, எனக்குள்ளாலே அவர் இருக்கிறாரான்னு கேட்டேன். அந்த அன்பான தேவன் எனக்காக இறக்கி இருக்கிறார். எல்லா நேரத்திலும் இறங்குவாரு. எனக்கு வேற எங்கேயும் தேடல. ஆண்டவரே இருதயத்தை பிடிச்சு, ஆண்டவரே இந்த சூழலை மாற்றி போடுவார். உண்மையா நீங்க கேட்கும் போது கண்டிப்பா மாற்றி போடுவார். கண்டிப்பா மாற்றி போடுவார். ஏன்னா அவர் அவர் அன்புக்கு அளவு இல்லை, அவர் அன்புக்கு முடிவு இல்லை, அவர் அன்புக்கு காரணமே இல்லை. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க அறிய வேண்டியது. அவர் அன்புக்கு அளவு இல்லை, அந்த அன்புக்கு முடிவு இல்லை, அந்த அன்புக்கு காரணமே இல்லை. சொல்லி பாருங்களேன். அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் அன்புக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு காரணமே இல்லை. காரணமே இல்லை. அவர் அன்பு காரணம் இல்லாம அன்பு செலுத்த வர முடியல. அல்லேலூயா. எதுக்காக என் மேல அன்பு செலுத்துறாங்க? அதுக்கு காரணமே இல்லை. உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அவர் அன்புக்கு காரணத்தை கேட்டீங்கன்னா அது எதுவுமே இல்லை. சொல்றதுக்கு காரணமே தேவையில்லை. அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார். ஏன்னா அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அதனால உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அது காரணம் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஒன்னாந்தேதி நீங்க யாரும் வரல, அப்ப தெரியுது அந்த அவர் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒன்னாந்தேதி தான் சொல்றேன், 4 பேர் கடைசி காலத்துல இந்த 4 பேர் தான் பரலோகம் போவாங்க. ஒரே 4 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அநேகப்பட்டவர்கள், அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனக்கு எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகரா இருக்கணும். எனக்கு அதான் ஆசை. நீங்க எல்லாரும் பரலோகம் போகணும். எல்லாரும் மேல அன்பா இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் அன்புக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு காரணமே இல்லை. மறந்துடாதீங்க, 3 காரியம் மறந்துடாதீங்க. அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் அன்புக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு காரணமே இல்லை. நிறைய இடத்துல அவர் அன்பா இருக்கிறாருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அன்பு, நான் தயவை குறித்து பேசுறேன். 1ஆம் தேதி தயவு ரோமர் 11:22 கண்டிப்பையும் விழுந்தவர்களுக்கு கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவை காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய். தேவ தயவை அசட்டையா வேண்டாதீங்க. தயவா இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு நன்மைதான். ஆண்டோட தயவை சோதிக்காதீங்க. அவர் தயவை சொல்றது இரக்கம். அவர் இரக்கத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, அசால்ட்டாக என்னாதீங்க. அவர் இரக்கமா இருக்கிறாரா, மன துக்கமா இருக்கிறாரா, நமக்கு எல்லாம் செய்கிறாரா. தயை இருக்கிற இடத்துல கண்டிப்பு இருக்குது. தயையும் கண்டிப்பும் ஒண்ணா வச்சிருக்காருங்க. தயை இருந்தாங்க கண்டிப்பு இருக்குது, தயை இருந்தா அங்க அன்பு இருக்குது, தயை இருந்தா அங்க கிருபை இருக்குது. நிறைய என்னெல்லாம் வாசம் தெரியல. அன்னைக்கு நான் நோட்ஸே எடுக்கல. அன்னைக்கு நான் நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு பக்கம் இந்த புக்கே வச்சுட்டு வந்துட்டேன். நான் அந்த தூக்கத்துல இருக்கு. நான் ஒரு என்ன பண்ணேன், புக்கே வச்சுட்டு வந்துட்டேன்.
மன்னித்து சமாதானத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் அவங்க அடுத்தது நன்மையும் தயவால் வருது. அல்லேலூயா. அவன் நன்மை தயவால் தான் வருது. அவன் இரக்கமா இருக்கிற நன்மை வருது. எல்லா நன்மையும் புறமா இருந்த வரணும் தோல்வி பிறகு உலகி பரத்துல இறங்கி வருகிறது. காரணம் என்ன? அவனுக்கு தயவா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் செய்யலாம். அவர் மாத்திரம் சோதிக்காரு. அவர் பொறுமையா இருக்கிறாரு. அவர் எல்லாம் பண்றாரு. தயவா இருக்கிற இறக்கம் பாராட்டுறாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் எதிர்த்துள்ள தெய்வமும் உண்டுதான். அவர் அன்பான தெய்வம் தான். அவர் கண்டிக்கிற தெய்வமும் உண்டு. அல்லேலூயா. நான் செய்யறதான் செய்வேன், நான் பண்றதுதான் பண்ணுவேன். ஆனாலும் அவர் எனக்கு எல்லாம் செய்யணும்னா முடியாது. நம்ம மறைமுகமா செய்யற காரியங்கள் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். வஞ்சிக்கிறவன் எப்படி வேணா வஞ்சிப்பான். நம்ம குடும்பத்துக்கு தெரியாது, நம்ம உறவினருக்கு தெரியாது. நம்ம நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வஞ்சிக்கிறது உள்ளாரே வஞ்சித்து கொண்டே இருப்பான். ஆனா அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம் தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை உண்டாகும்படியாக சொல்லுங்களேன். நன்மை உண்டாகும்படியாக தேவனை பிடித்துக் கொள்வேன். தீங்கு துக்கப்படுத்தாதபடியாக தேவனை பிடித்துக் கொள்வேன். எனக்கு ஆசீர்வாதம் வரும்படியாக தேவனை பிடித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் சொல்றோம். உங்களுக்கு நீங்க வேர்ட்ஸ் போட்டுக்கோங்க. பர்சனல் ஆக்குங்க. அதான் சொல்றேன்ல, அவரை இயேசு யாருன்னு நீங்க அறிய வேண்டும் சொன்னா இந்த மாதிரி காரியங்களை பர்சனல் ஆக்குங்க. உங்களுக்கு அவரை நீங்க பர்சனல் ஆக்குனாதான் அவர் யாருக்கு புரியும். இன்னைக்கு சில காரியங்கள் பார்க்கணும். அவர் அன்பா இருக்கிறார், அன்பு தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு வாரங்களாய் அவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னும் ஆழமாய் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் என் மூலமா உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்ணு மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அன்பு தேவனே துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பொருள் நன்றி செலுத்துகிறேன். நீர் அன்பா இருக்கிறீர்கள் தேவன், இரக்கமாக இருக்கிறீர். எங்கள் காரியங்களை வாய்ப்பு செய்கிறீர்கள், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர்கள், எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறீர்கள். கைவிடாதே கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் கண்களை திறந்துள்ளாண்டவரே. இன்னும் அதிகமாய் உங்களிடத்தில் எங்களுடைய நேரத்தை செலவிடவும், இன்னும் அதிகமாய் எங்கள் உள்ளத்தை நாங்கள் நமக்காக திறக்கவும் எங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்களுக்குள்ளாலே நாங்கள் வளரும், உங்களுக்குள்ளாலே நாங்கள் பெருகும். நீர் எங்கள் கிருபை பாராட்டுங்க. ஒன்றுக்கு குறைபடாமல் எல்லாம் நிறைவாய் எங்கள் வாழ்க்கையை அந்த செய்தி முடித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கருத்தில் உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அந்த வழி நடத்துங்க. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க இந்த வாரம் முழுவதும் நீர் நடத்துங்க. காரியங்களே வாழ்க்கை செய்யுங்க, தேவைகளே சந்திங்க, கூடந்து நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க, வலிமையான காரியங்கள் செய்யுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கவலைகள் கண்ணீர் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கலங்காதபடி நீர் ஆண்டவரே எங்களை நீர் தாங்குங்க, ஏதுங்க, தப்புவீங்க, கூட இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. எனக்கு போனது எல்லாம் ஆண்டவரே ரெட்டிப்பாய் வரட்டும். நாங்க இழந்தது போதும் கர்த்தாவே. இனிமேல் இழக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக எங்கள் நடையை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். பலப்படுத்திக்கொண்டே இருங்க. விசுவாச வாழ்க்கையில தொடர்ந்து போகும்படியாக பலப்படுத்திக்கிட்டே இருங்க. நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது கர்த்தாவே. சத்துருவானவன் அதுதான் விரும்புறான். அவன் விருப்பத்துக்கு இணையா நாங்கள் போகக்கூடாது கர்த்தாவே. உங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக் கொள்ளும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. நீர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்து நான் சொல்லுகிறேன். பலத்த காரியம் செய்து நான் விசுவாசிக்கிறேன். துதி கனமை எல்லாம் சொல்லுகிறோம். நீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, லோகத்திற்கு நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே அவரது நாமத்தை ஸ்தோத்திரி. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் இருக்கும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.